அது ரொம்பவும் அழகா இருந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்தோட எல்லையிலேயே ஒரு சின்னதா இருந்த ஓட்டு வீடு. அந்த ஓட்டு வீட்ல இருக்கிறது ரங்கம்மா அப்படிங்கிற சமையல்காரம்மா. ஊருக்கு புதுசா யாரு வந்தாலும் சரி, ரங்கம்மாவோட வீட்டுல தான் போய் சாப்பாடு சாப்பிடணும். ரங்கம்மா சமைக்கிற சாப்பாடு எந்த அளவுக்கு சுவையா இருக்குமோ, ஆனா அந்த அளவுக்கு அவங்க மனசு ரொம்ப மோசமானது. பணத்துக்காக அவங்க என்ன வேணும்னாலும் செய்யற ரகம். சாப்பாடு போடுறேங்கிற பேருல சாப்பாடு போட்டது கம்மியா போட்டு அவங்க கிட்ட அதுக்கு பணத்தை ரொம்பவே அதிகமா வசூல் பண்ணிடுவாங்க. ஒரு நாள் மதிய நேரம் ரங்கம்மா அவங்க வீட்டோட திண்ணையில உக்காந்துக்கிட்டு வெத்தலை பாக்க வாயில போட்டு மென்னுக்கிட்டு வேலைக்கார சுப்பையாவை கூப்பிட்டாங்க. டேய் சுப்பையா, சாப்பாடு போட வாழை இலைய பறிச்சிட்டு வான்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஆமா, அந்த மோர்ல இன்னும் கொஞ்சம் தண்ணிய கலக்க சொன்னனே, கலந்தியா? மோரு மட்டும் தண்ணியா இல்லாம திக்கா இருந்துச்சுன்னா வரவங்க தலைமையில ஏறி உக்காந்துருவாங்க. அம்மா, ஏற்கனவே மோர் தண்ணியா இருக்கு அப்படின்னு நேத்து வந்த ஒருத்தர் சண்டை போட்டாரு. அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை கலக்க சொன்னா அப்புறம் வெறும் தண்ணியா தான் இருக்கும். என்னடா, எனக்கு அறிவுரைய சொல்ல வந்துட்டியா? பணம் ஒன்றும் சும்மா இங்க கொட்டல, கஷ்டப்படுறதுனால தான் கொட்டுது. அந்த ஜமீன்தாரெல்லாம் வரமாட்டான். நீ நான் சொன்ன மாதிரி மோர்ல போய் தண்ணிய கலக்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல தோளுல ஒரு பைய போட்டுக்கிட்டு ரொம்பவும் சோர்வா ஒரு பையன் நடந்து அவங்க வீட்டுக்கிட்ட வந்தான். அவனோட பேரு ராமு. ராமு பாக்குறதுக்கு அப்பாவியா இருந்தாலும் அவன் ரொம்பவும் புத்திசாலி. அவன் இந்த ஊருக்குள்ள வந்தப்பவே ரங்கம்மாவை பத்தி கேள்விப்பட்டுட்டான். அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கதான் அவன் இங்க வந்திருந்தானே. ஆமா, வணக்கம்மா. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. குடிக்கிறதுக்கு தண்ணியும் சாப்பிட கொஞ்சம் சாப்பாடும் கிடைக்குமா? சாப்பாடா? சாப்பாடெல்லாம் இருக்கு. ஆனா இங்க சும்மாலாம் கொடுக்க மாட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சொல்றேன், சாப்பாட்டுக்கு நீ எனக்கு ₹1 கொடுக்கணும். இங்க கடன் கிடையாது. பணம் இல்லனா அப்படியே நடைய கட்டுப்பா. என்னம்மா நீங்க? கையில பணம் இல்லாம யாருன்னா சத்திரத்துக்கு வருவாங்களா? என்கிட்ட பணம் இருக்கு. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. நிபந்தனையா? சாப்பாடு போடுறதுக்கு என்ன நிபந்தனை? ஒன்றும் இல்லைம்மா, நான் சாதாரண சாப்பாடு சாப்பிட மாட்டேன். வாழை இலையில சூடாக சாப்பாடு, அதுக்கு மேலே கொஞ்சம் நெய், அதுக்கு மேலே சாம்பார், ஊறுகாய், 2 விதமான பொரியல், வடையும் பாயாசமும். இப்படி ஒரு விருந்து சாப்பாடு இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன். செலவை பற்றி கவலை இல்லை. நீங்கள் சமைப்பீங்களா? ஓஹோ, நீங்க சாப்பாடு பிரியரா? சந்தோஷம். நீங்க கேட்டது எல்லாத்தையுமே நான் கொடுக்கறேன். ஆனா அதுக்கு ₹5 ஆயிடுமே. 5 என்ன, 10 வாங்கிக்கோங்க. ஆனால் சுவை மட்டும் நல்லா இருக்கணுமா? ரங்கம்மா மனசுக்குள்ள பெரிய வீட்டு புள்ள மாதிரி தெரியறான். ஆனா கொஞ்சம் பைத்தியம். ₹10 தரேன்னு சொல்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சுப்பையாவை கூப்பிட்டாங்க. டேய் சுப்பு, கேட்டல, ஐயாவுக்கு ராஜ விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. நெய்ய கொஞ்சம் தூக்கலாவே போட்டு சமையல் பண்ணு. ராமு வாழை இலைக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்தான். ரங்கம்மா அவனுக்கு சாப்பாடு பரிமாறினாங்க. அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவன் தோல்ல போட்டிருந்த பையக்குள்ள இருந்து சின்னதா இருக்கிற ஒரு பித்தளை பாத்திரத்தை எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் சாப்பிட ஆரம்பிச்சான். என்னப்பா இது? நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பித்தளை கிண்ணத்தை ஏன் பக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்க? அதுக்கும் சாப்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஷ்! அம்மா, சத்தமாக கத்தாதீங்க. இது சாதாரண பாத்திரம் இல்லை. என் முப்பாட்டம் காலத்து அச்சய பாத்திரம். இந்த பாத்திரத்துக்கும் பசி எடுக்கும். நான் சாப்பிடும்போது அதுக்கும் கொஞ்சம் விருந்து சாப்பாடு கொடுத்தாதான் அந்த பாத்திரம் சந்தோஷப்படும். அச்சய பாத்திரமா? அப்படின்னா கதையில கேட்ட மாதிரி கேட்டது எல்லாத்தையுமே கொடுக்குமா? அப்படியே தான்னு சொல்ல முடியாது, ஆனால் கிட்டத்தட்ட அப்படிதான். இதோட குணம் என்னன்னா, இதோட முதலாளி வயிறார சாப்பிடும்போது அதை பார்த்து சந்தோஷப்பட்டு ஒரு தங்க காசை கொடுக்கும். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னா, சாப்பாடு அமிர்தம் மாதிரி இருக்கணும். ரங்கம்மா ஆச்சரியமா, தங்க காசா? உண்மையாவா? அப்படின்னு ஆச்சரியமா கேட்டாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படின்னா இருங்க. இப்போ நீங்கள் கொடுத்த சாப்பாடு நல்லா இருந்துச்சு. நான் வயிறார சாப்பிட்டேன். அதை இந்த பாத்திரம் பார்த்துச்சு இல்லையா? என்ன பண்ண போது பாருங்க. ராமு அந்த பாத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தான். ஓம் சாப்பாடாய நமஹா. அம்மா, இந்த சமையல்கார அம்மாவோட சமையலுக்கு
சந்தோஷப்பட்டு ஒரு தங்க காசை கொடுமா அப்படின்னு ராமு கேட்டான். ஆனா அவன் ஏற்கனவே அவனுடைய கையில ஒரு தங்க காசை ஒளிச்சு வச்சிருந்தான். அந்த தங்க காசை சத்தம் வர மாதிரி அந்த பானையில டங்குன்னு போட்டான். ஆனா அவன் தான் அந்த தங்க காசை போட்டாங்கிறது ரங்கம்மாவுக்கு தெரியல. ராமு தங்க காசை அச்சய பாத்திரம் கொடுத்த மாதிரி எடுத்து கொடுத்தான். அம்மா, நீங்க இன்னைக்கு போட்ட சாப்பாடு சுவையா இருந்துச்சு. அதான் என் பாத்திரம் தங்க காசை கொடுத்துருக்கு. இதை நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு சில்லறையெல்லாம் தர வேண்டாம். ரங்கம்மா அந்த தங்க காசை வாயில வச்சு கடிச்சு பார்த்தாங்க. சந்தேகமே இல்ல, அது ரொம்ப சுத்தமான தங்கம்தான். 5 ரூபாய் சாப்பாடுக்கு அவன் தங்க காசையை அவங்களுக்காக கொடுத்திருந்தான். அந்த நொடியே அவங்க மனசுக்குள்ள பேராசை முளைக்க ஆரம்பிச்சுது. இந்த பாத்திரம் மட்டும் என்கிட்ட இருந்தா தினமும் ஒரு தங்க காசை நான் எடுத்துப்பேன். அப்புறம் நான் கோடீஸ்வரியில ஆயிடுவேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாங்க. தம்பி, இந்த பாத்திரம் இவ்வளவு சக்தி வாய்ந்த பாத்திரம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நீ சொன்னது உண்மைன்னு இப்ப நான் நம்புறேன். நீ ரொம்ப அசதியா இருக்கல்ல, இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கு. நாளைக்கு வேணும்னா எழுந்திருச்சு போ. சரிங்கம்மா, நீங்க பாசம் காட்டுறத பார்க்கும்போது எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வருது. நான் இங்கேயே தங்குறேன். அன்னைக்கு ராத்திரி ரங்கம்மாவுக்கு தூக்கம் வரல. ராமு கிட்ட இருக்கிற அந்த பாத்திரத்தை எப்படியாவது அவங்க சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில ராமு எழுந்துச்சு வந்தப்போ ரங்கம்மா அவன்கிட்ட ரொம்பவும் பாசமா, என்னப்பா ராமு, எழுந்துச்சிட்டியா? இன்னைக்கு உனக்காக சூட இட்லியும் தேங்காய் சட்னியும் சாம்பாரும் வச்சிருக்கேன். வாப்பா, வந்து சாப்பிடு. அட, காலையிலேயே இவ்வளோ கவனிப்பா. ஆனா என்கிட்ட பணம் இல்லையேம்மா. சீச்சி, நான் என்ன இதெல்லாத்தையும் பணத்துக்காகவா செய்றேன்? உன்னை பார்த்தா எனக்கு புள்ள மாதிரி இருக்கு. ஒரு அம்மா பிள்ளைக்காக செய்யறத பணத்துக்காகன்னு சொல்ல முடியுமா? நீ ஒரு வாரம் இங்கே தங்கிருந்து நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு தான் போகணும். ராமு அதை கேட்டு மனசுக்குள்ள சிரிச்சான். தூண்டில்ல மீன் மாட்டிக்கிச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சுது. உங்க விருப்பம்மா. நீங்க பாசத்தால கொடுக்கறத நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் திருப்தியா சாப்பிட்டா மட்டும்தான் பாத்திரம் தங்க காசை கொடுக்கும். அதுக்கு என்னப்பா, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அன்னையிலிருந்து ரங்கம்மாவோட வீடு ஒரு சத்திரமாவே மாறிடுச்சு. ராமுவுக்கு காலையில மதியம் ராத்திரின்னு 3 வேளையும் ராஜ விருந்த சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க ரங்கம்மா. ராமுவும் அதை சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ராத்திரி தூங்கும் போது அவனுக்கு சூடான பாலை குடிக்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரங்கம்மா அவங்க இதுவரைக்கும் எல்லாருக்கிட்டேருந்து கொள்ளையடிச்சு சேர்த்து வச்ச பணத்துல ராமுவுக்காக பணத்தை நிறைய செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால ஒரு நாள் சுப்பையா ரங்கம்மா கிட்ட போய், அம்மா, இவனுக்கு சாப்பாடு போடுறதுக்கு பதிலாக நம்ம 10 பேருக்கு சாப்பாடு போட்டிருந்தா காசாவது கிடைச்சிருக்கும். இவன் காசும் தர மாட்டேங்கிறான். என்னதாம்மா நினைக்கிறீங்க? வாய மூடுறா, உனக்கு என்ன தெரியும்? நான் போட்டுக்கிட்டு இருக்கிறது சாப்பாடு இல்ல, முதலீடு. அந்த பாத்திரத்தோட மகிமை உனக்கு தெரியாது. அது நமக்கு சொந்தமாச்சே. நாம எந்த ஊர்ல இருக்க மாட்டோம், பட்டணத்துல மாடி வீடு கட்டிக்கிட்டு இருப்போம். போ, நான் சொன்ன எல்லாத்தையுமே ஒழுங்கா செஞ்சு வைப்போ. இப்படியே 4 நாளும் போச்சு. ராமு 3 வேளையும் விருந்து சாப்பாடு சாப்பிட்டு திண்ணையில உக்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தான். தினமும் அந்த பாத்திரத்தை எடுக்கிறது, மந்திரம் சொல்ற மாதிரி ஏதோ நடிக்கிறது. அப்ப ரங்கம்மா அத ஆசையா பாக்குறது. ஆனா ராமு ரொம்ப புத்திசாலித்தனமா, இன்னைக்கு பாத்திரம் அமைதியா இருக்குமா, நாளைக்கு தங்க காசை கொடுக்கும் அப்படின்னு ஏமாத்திக்கிட்டு இருந்தான். ரங்கம்மாவுக்கு ஆர்வம் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு கொடுக்கலனாலும் நாளைக்கு தங்க காசை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது 5வது நாள் ரங்கம்மாவால தாங்கிக்கவே முடியல. தம்பி ராமு, சாப்பாடு நல்லா இருக்காப்பா? அருமாம்மா, அமிர்தம் மாதிரி இருந்துச்சு. தம்பி, நான் ஒன்னு கேப்பேன், நீ முடியாதுன்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்கம்மா, இத்தனை நாளா நீங்க என்ன நல்லா பார்த்துக்கிட்டீங்களே. உன்கிட்ட இருக்கே இந்த அச்சய பாத்திரம், இத எனக்கு கொடுத்துடக்கூடாதா? உனக்கு வயசு இருக்கு, நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்க முடியும். ஆனா வயசானவ, அதனாலதான் இந்த பாத்திரத்தை கேக்குறேன். ஐயோ, அது முடியாதுமா. இது எங்க தாத்தா காலத்து சொத்து. இதை நான் வித்துட்டேன் அப்படின்னா என் தாத்தா எனக்கு சாபம் கொடுப்பாரு. இது என் உயிருக்கு சமமா? அப்படி சொல்லாதப்பா. இந்த பாத்திரத்துக்காக நான் இத்தனை நாளா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை வேணும்னாலும் கொடுக்கறேன். என்கிட்ட ஒரு 500 ரூபாய் இருக்கு, அதை கொடுக்கவா? அந்த காலத்துல
500 ரூபாய் அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்ல. ஆனா ராமு இன்னும் அதிகமா கேட்டான். 500 ரூபாயா? இதெல்லாம் இதுக்கு ஒரு விலையாமா? இது தினமும் ஒரு தங்க காசை கொடுக்கும். அப்படின்னா மாசத்துக்கு 30, அப்ப வருஷத்துக்கு அத கணக்கே போட முடியாது. சரி, அப்ப 1000 ரூபாய் கொடுக்கறேன். அதுவும் என்கிட்ட இருக்கிற தங்க நகையை அடகு வச்சுதான் கொண்டு வந்து கொடுக்கணும். 1000 ரூபாய்க்கு பாத்திரத்தை கொடுக்கறியா? ராமு கொஞ்ச நேரம் யோசிக்கிற மாதிரி நடிச்சு கடைசியில பெருமூச்சு விட்டு, சரிங்கம்மா, நீங்க என்ன பெத்த புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டீங்க. நீங்க செஞ்சதுக்கு நன்றியா நான் இந்த பாத்திரத்தை கொடுக்கறேன். அப்பதான் நீங்க செஞ்ச உதவிக்கு மதிப்பாகவும் இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம், இது வேலை செய்யணும்னா இதோட முதலாளி சுத்தமான மனசோட தன்னை நம்பி வரவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டாங்கன்னா அப்புறம்தான் இந்த பாத்திரம் வேலை செய்யும். நிச்சயமாப்பா, நாளையில இருந்து இந்த சத்திரத்துல எல்லாருக்கும் இலவச சாப்பாடே போடுறேன். ஆனா மனசுக்குள்ள மட்டும் பாத்திரம் கிடைச்ச இந்த சத்திரத்தை ஏன் நடத்துவானே அப்படின்னு நினைச்சாங்க. ரங்கம்மா உடனே அவங்க அறைக்குள்ள போய் அவங்க அறையில வச்சிருந்த பெட்டியை திறந்து இத்தனை நாள் எல்லாரையுமே ஏமாத்தி அவங்க சேர்த்து வச்சிருந்த 1000 ரூபாயை கொண்டு வந்து ராமு கிட்ட கொடுத்துட்டாங்க. ராமு அந்த 1000 ரூபாயை எடுத்து அவனுடைய பையக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த பையில பட்டு துணியால சுத்தி வச்சிருந்த அந்த பித்தளை பாத்திரத்தை ரங்கம்மாக்கு கொடுத்தான். அம்மா, அப்படின்னா நான் கிளம்புறேன். பொழுது போகுதில்ல. அடுத்த ஊர்ல என் சொந்தக்காரங்க இருக்காங்க. நான் அங்க போகணும். சரிப்பா, போயிட்டு வா. பார்த்து பத்திரமா போ. அவங்களுடைய ஆசை முழுக்க இப்ப பாத்திரத்து மேலதான் இருந்துச்சு. அதனால ராமு போன தொல்லை ஒளிஞ்சுதுன்னு நினைச்சாங்க. ராமு சத்திரத்தை தாண்டி இருட்டுக்குள்ள போயிட்டான். ரங்கம்மா உள்ள வந்து கதவை சாத்தி சுப்பையாவை கூப்பிட்டாங்க. டேய், விளக்கு ஏத்தி வைடா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது பாரு. ரங்கம்மா அந்த பாத்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு பூமாலையும் போட்டாங்க. அச்சே பாத்திரமே, என் மேல கருணையை காட்டு. இத்தனை நாளா அந்த ராமுவுக்கு கொடுத்த மாதிரி எனக்கும் தினமும் தங்க காசு கொடு. இந்தா, உனக்காக நான் லட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்த லட்ட அந்த பாத்திரத்தை போட்டு கையெடுத்து கும்பிட்டு, குடுமா, தங்க காசு கொடு அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. 1 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷம், அரை மணி நேரம். பாத்திரத்துல இருந்து எந்த சத்தமும் வரல. பாத்திரத்துல லட்டு அப்படியே தான் இருந்துச்சு. ரங்கம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. பாவம், அவங்க எதிர்பார்த்த தங்கம் கிடைக்கல. என்ன இது, ஏன் தங்கம் கிடைக்கல? சுப்பையா, நீயும் கையெடுத்து கும்பிடுடா. சுப்பையாவும் கையெடுத்து கும்பிட்டான். ஆனாலும் தங்கம் வரல. ரங்கம்மா பொறுமையை இழந்துட்டாங்க. இப்ப தங்கத்தை கொடுக்க போறியா இல்ல உன்னை தூக்கி போட்டுருவா அப்படின்னு சத்தமா கத்துனாங்க. அப்படி பாத்திரத்தை தூக்கும் போது பாத்திரத்துக்கு கீழே ஒட்டி இருந்த ஒரு காகிதம் கீழே விழுந்துச்சு. அத சுப்பையா எடுத்து ரங்கம்மா கிட்ட, அம்மா, இந்த காகிதத்துல ஏதோ எழுதி இருக்குமா? அதுல என்னடா இருக்கு, படிச்சு காட்டு. அம்மா ரங்கம்மா, இந்த பாத்திரம் வெறும் பித்தளை பாத்திரம் மட்டும்தான். இதுக்கு நான் தான் அச்சய பாத்திரம்னு பேரே வச்சேன். இது தங்கத்தை கொடுக்காது, ஆனா உனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. இத்தனை நாளா ஊர்க்காரங்களை ஏமாத்தி நீ சம்பாதிச்ச பணம் உன் பேராசையால இன்னொருத்தனுக்கு சொந்தமாயிடுச்சு. பசியோட வரவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுறது புண்ணியம், ஆனா அதை வியாபாரமாக்குறது பெரிய தப்புமா. இந்த 1 வாரமா என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு பரிசு இந்த பித்தளை பாத்திரம். இப்படிக்கு உங்க ராமு. ரங்கம்மா தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஐயோ, என் 1000 ரூபாய் என்னை ஏமாத்தி என்கிட்ட இருக்கிற 1000 ரூபாவை வாங்கிட்டு போய் ஒன்னுத்துக்கு உதவத பித்தளை பாத்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டானே, ஐயோ அப்படின்னு சொல்லி நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சாங்க. ஆனா அன்னைக்குதான் ரங்கம்மாவுக்கு அறிவு வந்துச்சு. பேராசப்பட்டா இருக்கிறதையும் எழுந்துருவோம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னையில இருந்து சத்திரத்துக்கு யாரு சாப்பிட வந்தாலும் அவங்க கிட்ட கம்மியான பணத்தையே வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பித்தளை பாத்திரத்தை மட்டும் அடையாளமா சமையல் அறையிலேயே அவங்க தொங்க விட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பேராசை பெரு நஷ்டம். ஒருத்தங்களை ஏமாத்தி நாம பணம் சம்பாதிச்சோம்னா அந்த பணத்தை நம்மள ஏமாத்தி யாராவது வாங்கிக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு ஏமாத்தாமே இருக்கலாமே.